திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அதிர்ச்சி சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நாகமாணிக்க கற்களை குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட 7 பேர் அடங்கிய கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். பல்லடம் அருகே சின்னவடுக்கபாளையத்தைச் சேர்ந்த சரண்யா என்ற பெண்ணும், திருவாரூரைச் சேர்ந்த ராஜாராமன் என்பவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்து வந்துள்ளனர். இந்நிலையில் தஞ்சாவூரைச் சேர்ந்த தமிழ்மாறன் என்பவர் தன்னிடம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நாகமாணிக்க கற்கள் இருப்பதாகவும், அவற்றை வெறும் 1 கோடி ரூபாய்க்கு விற்க விரும்புவதாகவும் ராஜாராமனிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சரண்யாவின் உதவியுடன் இந்த மோசடி திட்டத்தை நிறைவேற்ற முடிவு செய்த கும்பல் பல்லடத்தில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்தது. ஆனால் இது குறித்த ரகசிய தகவல் பல்லடம் போலீசாருக்கு கிடைத்தது. உடனடியாக காவல் நிலைய ஆய்வாளர் மாதையன் தலைமையிலான போலீசார் விடுதிகளில் சோதனை நடத்தினர். சோதனையின் போது தஞ்சாவூரைச் சேர்ந்த தமிழ்மாறன், உதயகுமார், ஐயப்பன், வெங்கடேஷ், திருவாரூரைச் சேர்ந்த ராஜாராமன், உதயச்சந்திரன் மற்றும் சரண்யா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடமிருந்து போலி நாகமாணிக்க கற்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைதான அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்.